கூட்டணி கட்சி என்பது எல்லா கட்சிகளும் பங்கு கொடுக்க வேண்டியது. அது எங்க அகில இந்திய தலைமை அதிமுக பொதுச் செயலாளர் நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்து அது பேசி முடிவெடுப்போம். அப்ப யார் யாருக்கு என்ன செய்திங்கிறது அது தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக தான் இபிஎஸ் அவர்கள் பாஜக சேர்ந்திருக்காரு சொல்லி காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி ஒரு கருத்து அது தவறான கருத்து. அதாவது எது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒவ்வொரு கருத்தையும் அவர்களுக்கு தேவையான கருத்து சொல்வது வழக்கமாக இருக்கிறது. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் அதிமுகவை மீண்டும் ஆட்சியில் கொண்டு வர வேண்டும்ங்கிறது அவருடைய கருத்து. அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதிமுக எதிரானவர்கள் சரிங்களா ஒவ்வொருத்தரா உங்க கட்சியை விட்டு போறதாக சொல்லி ஒரு கருத்து வருது. அதை பத்தி உதாரணத்துக்கு இப்போ 2 நாளைக்கு கூட ஓபிஎஸ் அவங்க கட்சியை விட்டு நட்புடன் இருந்த விலகி போறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து சார்? அதாவது திரு ஓபிஎஸ் அவர்கள் எங்க கூட்டணியில் இருக்கும்போது நான் அவர்களை பத்தி ஏதாவது சொல்லலாம். எங்க கூட்டணி விட்டு விலகி போறது அது தனிப்பட்ட நபர் கருத்தாக அமையும். அதனால நான் அவர் மீது எந்த கருத்து நான் இப்போ சொல்ல முடியாது. எங்க கூட்டணியில் இருக்கும்போது நான் எதுவும் நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லியிருக்கலாம். டெல்லியில காங்கிரஸ் எம்பி டெல்லியில பாதுகாப்பு இல்லையா? அதாவது செயின் ஸ்நாச்சிங் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்நாச்சிங் மட்டும் இல்லை, பாலியல் வன்கொடுமை நடக்கு, படுகொலைகள் நடக்கு. ஒரே திருவள்ளூரில் மட்டும் 24 மணி நேரத்தில் 3 படுகொலை நடக்கு. தென் மாவட்டத்தில் நிறைய படுகொலைகள் நடக்கு. இதற்கு என்ன காரணம்னா இங்கே போதைப் பொருள் பழக்க வழக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு. சொத்து வரி அதிகமாக ஏற்றிருக்காங்க. மின்சார கட்டணம் அதிகமாக கூட்டியிருக்காங்க. மின்சார கட்டணத்துக்கு வருஷத்துக்கு தெரியாமலே 6% கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. மின்சாரத்திற்கு டெபாசிட் அதிகமாக கெட்ட சொல்லிடுறாங்க. இதனால மக்கள் மிகுந்த வேதனைப்படுறாங்க. நடுத்தர தொழில் பண்ணக்கூடியவங்க தொழில் பண்ண முடியாம தொழில் டேக்ஸ் எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசு நிச்சயமாக வீழ்த்தப்பட வேண்டிய அரசு, வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய அரசு. ஆகவே எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வேளாண் சட்டங்களுக்காக ராகுல் காந்தி அவர்கள் போராடும் பொழுது மத்திய பாஜக அரசு மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லியை அனுப்பி என்னை மிரட்டினாங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து இல்ல, அது எனக்கு சரியா தெரியல. அந்த கருத்து கூட்டணியில் யார் வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாம். அது ஒன்றும் சட்டமன்ற தேர்தல் அரபு இல்ல, அது நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாது. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.